ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது சிக்கன் ரைஸ். இந்த சிக்கன் ரைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடிக்கடி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிக்குது, இல்லை பிரியாணி செய்கிறதுக்கு டைம் இல்லை, ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு ரைஸ் வேணும்னா இந்த ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நல்ல சிம்பிளாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்டியானது. இந்த ரைஸ்க்காக பார்த்திங்கன்னா நான் வந்து சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ. இதை வந்து நான் வந்து எலும்புகள்லாம் எதுவும் இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதில் வந்து சிக்கன் மசாலா அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்க்குறேன். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இந்த மசாலாவில் ஊறுற மாதிரி எடுத்து வச்சிடலாம். இது இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மசாலாவில் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ்க்காக நான் வந்து ஒரு 6 பல் பூண்டை நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 4 பச்சை மிளகாயும் நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரைஸ்க்காக நான் சாதத்தை 3/4 பாகம் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். நல்லா சாதத்தை 3/4 பாகம் வேக வச்சு உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த பச்சை மிளகாய் பூண்டு இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சிக்கனை இதில் போட்டு இந்த மசாலாவோடு ஊற வச்சுருக்கிற இந்த சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா வந்து இது போன்லெஸ் சிக்கன்றதுனால சீக்கிரமே வந்து நல்லா குக் ஆகிடுங்க. இப்போ இது நல்லா வந்து வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா இது எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க அந்த சாதம் பாஸ்மதி அரிசியும் இதில் நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்தோம்னா நல்லா சூப்பரான சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதேமாதிரி டைம் பார்த்திங்கனாலும் நமக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே இதை வந்து அழகாக ரெடி பண்ணிடலாம். நல்ல சூப்பரான டேஸ்ட்டான இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.